ஹாய் வியூவர்ஸ், நல்லதே நினைக்கிற அழகான நல்லவங்களுக்கு இந்த ஆஃபையோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் இங்கே அதுவும் ஸ்பெஷலாக இன்றைக்கி உங்கள் கூட இருக்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கேன். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இனிமேல் அப்கமிங்ஸ் வர வீடியோஸில் க்ளீனிங், ஆர்கனைசேஷன்ஸ், ஹோம் டெக்கர் ஐடியாஸ், நிறைய டிப்ஸ் அந்த மாதிரிலாம் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது. அதே மாதிரி வீடியோஸில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லிவிங் ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன், அது எப்படி பண்ண போகிறேன்றது அண்ட் என்ன வாங்கியிருக்கேன் எல்லாமே வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ஆரம்பம் விட எண்டிங் ஃபைனல் அவுட்புட் செம்மையாக இருக்கும். லிவிங் ஏரியாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அதை தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். லூசரில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு இது சரி வராது, தூக்கி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டையை கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு வெளியே எங்கேயாவது போகும்போதும் லூசரில் ஒன் டே ஃபுல்லாக இருக்க சொன்னால் கூட இருக்கிறேன். ஆனால் வீட்டில் என்னால் ஒரு ½ கூட இருக்கவே முடியல. அது தூக்கி கொண்டே கட்டினா தான் எனக்கு நல்லாயிருக்கு. அப்போ தான் எனக்கு வேலையும் ஓடும். ஆனால் உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்களுக்கு இதே மாதிரி ஃபீல் இருக்குதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். உண்மையை மட்டும் சொல்லணும். நான் எப்போவுமே கொண்டையோடு தான் இருப்பேன். உங்களுக்கு வீட்டில் இருக்கும் போதும் எந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுவும் முக்கியமாக தலையில் எண்ணெய் வச்சிட்டேன்னா சுத்தம். அந்த கொண்டையை நான் கழட்டவே மாட்டேன். ஆனால் ஒரு சில பேரை பார்த்துருக்கேன், எண்ணெய் வச்சா கூட நல்லா பின்னி அப்படியே இருப்பாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் அதை குறை சொல்லலை. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால எப்போவுமே அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் யாரையுமே குறை சொல்லலை. ஸோ உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்றத, நான் எப்போவுமே இப்படி தான்ப்பா இருப்பேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இவ்வளோ வாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கன்றேன். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன ப்ராடக்ட்ன்றது கொஞ்சம் நீங்கள் யாராவது கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுதான் நான் எடுத்துகிட்ருக்கேன். எப்போவுமே ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை அன்பாக்சிங் வீடியோ எடுங்க. எனக்கு வீடியோவே எடுக்க தெரியாது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கேமரா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது ஃபுல்லாக நீங்கள் எடுத்து முடிக்கிற வரைக்கும் வீடியோ ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம் டேமேஜ் பீஸ் வரலாம், சில டைம் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அது மாறி கூட வரலாம். அதனால் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே ஆன்லைனில் வர ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணும்போதும் அன்பாக்சிங் பண்ணும்போதும் அது ஒரு வீடியோ எடுக்கிறது எப்போவுமே எல்லாருக்குமே நல்லது. எனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன், 2-3 டிகிரி முடிச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. அந்த படிப்புக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். இது வேறு படிப்புன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்டோரிஸ் படிக்கிறது, இந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறது, நிறைய புக்ஸ் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் எந்த புக்ஸும் வாங்கி வைக்கல. ஏன்னா புக்ஸ் வாங்கி வைக்கிற அளவுக்கு இங்கே ப்ளேஸ் இல்லை, செல்ஃப் இல்லை. அதனாலேயே அதை ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ வாங்கியிருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா புக் செல்ஃப் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி வாங்கியிருக்கேன். எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்கும் போதும் சடனாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்ததுமே பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும். ஏன்னா அப்படியே 2 பேஜ் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இதை எப்படிடா நம்ம பண்ண போகிறோம், இதை அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபன்னாக சிரிச்சிட்டு இருந்தோம். சத்தியமாக சொல்ல போனால் ஒன்றுமே புரியலை எனக்கு. நம்ம சென்ட்ராஸ் வேறு போச்சு, நீ தானே வாங்கின, உனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்லாம் வந்துச்சு, நீயே அசம்பிள் பண்ண, நான் உனக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் சொல்லிட்டேன் அப்போவே, முடியவே முடியாது, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, நான் ஜஸ்ட்டு இதை எடுத்து வைக்க போகிறேன், நீங்கள் தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டேன். அவருமே என்னமோ எனக்கு முடியாது அவருக்கு நல்லா முடியும் அப்படின்ற மாதிரி தான் மண்டையை ஆட்டினார். ஃபைனலாக அவருக்கு அதை என்னன்றதையும் நான் காமிக்கிறேன். ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போதும் அதுவும் கிளாஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப சேஃபாக வருமான்ற பயம் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு வர வரைக்கும் இருக்கும். அந்த பயம்தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பயங்கர பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். கிளாஸ் ஏதாவது டேமேஜாக இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற எல்லாம் நல்லா இருந்து அந்த கிளாஸ் என்ன பார்த்திங்கன்னா அது டோர் தான். ஸோ அந்த டோர் ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாமே எடுத்து வச்சுட்டு பொறுப்பை நம்ம தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு. அவரே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ கிண்டல் பண்ணார். ஆனால் அதை நான் கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ½ என்னமோ கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்தா மாதிரி எக்ஸாம் ஹாலில் பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன பார்க்குறாருன்னு தெரியல, ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தார்.
ஒரு வழியா மனுஷன் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. "என்ன பப்பு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தேன், அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்ட" அப்படின்னா, "சத்தியமா ஒண்ணுமே புரியலடி. நானே ஏதோ ட்ரை பண்றேன். என்ன எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பாத்தியா நீ" அப்படின்னாரு. "பண்ணுங்க, பண்ணுங்க. அதெல்லாம் உங்களால முடியும்" அப்படின்ட்டு பயங்கரமா பில்டப் பண்ணி அவர ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தேன். அவருமே என்னமோ நம்பி எல்லாம் பண்ணாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆரம்பிச்சாரு. நான் கூட ஏதோ சொதப்பும்னு நெனச்சேன். பக்காவா பண்ணி குடுத்துட்டே இருந்தாரு. எனக்கு அவர் பண்ண பண்ண ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா இத நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் ஒரு 6:00 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாமே ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு இது கரெக்ட்டா இப்படிதான் வருமா? அப்படி இப்படின்னு யோசிச்சு பண்ணதுக்குள்ள 8:00 ஆயிடுச்சு சடனா. எப்படி பண்ண போறோம்னு தெரியல. அதனால இவரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நடுவுல ஏதாவது தப்புனா மொத்தமா பிரிக்கிற மாரி இருக்கும். இதுக்கே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இன்னும் சொல்லப்போனா. நம்ம டயர்ட் ஆயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு கிடைச்ச ஆயுதம் டீ தான். டீ தவிர எனக்கு வேற எதுவுமே இல்ல. அதனால நல்ல சூடா சூப்பரா டீ போட்டுட்டேன். அவருக்குமே வேணும்னு கேட்டாரு. ஸோ அவருக்கும் போட்டு குடுத்துட்டேன். இதுவே நம்ம நேர்ல போய் ஒரு ஷாப்ல போயிட்டு வாங்கிட்டு வந்தா, இந்த மாரி தேவையில்லாத வேலை கிடையவே கிடையாது. போனோமா, பார்த்தோமா, புடிச்சோமா, பேமெண்ட் குடுத்தோமா, வீட்டுக்கு அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ஆன்லைன்ல வாங்குனா மட்டும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இத அசெம்பிள் பண்றது ஒண்ணு நாமளா இருப்போம். இல்லன்னா இதுக்குன்னு ஒரு ஆள் அனுப்புவாங்க. அது ஒரு 1 வீக் கழிச்சு அனுப்புவாங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அங்கேயும் பே தான் பண்றோம். இங்கேயும் காசு தான் குடுக்குறோம். ஆனா இந்த ஒண்ணு தான் எனக்கு புரியவே இல்ல. இதுவே நம்ம வெளிய ஸ்டோர்ல போய் வாங்குனா வந்து டெலிவரி பண்றாங்க. ஏன் ஆன்லைன்ல பண்ணா மட்டும் இந்த மாதிரி எல்லாமே அசெம்பிள் பண்ணி பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அப்புறம் கேட்கலாம் நீங்க. "அப்புறம் ஏன் நீ ஆன்லைன்ல வாங்குன? ஸ்டோர்ல போய் வாங்க வேண்டியது தானே" அப்படின்ட்டு. நம்ம வீட்டு தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஸ்டோர்ல கூட்டிட்டு போய் ஒரு பொருள் வாங்கி தரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அங்க போனாலே நாங்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த பாடி சரவணா ஸ்டோர் தான். இத தவிர வேற எங்கேயுமே எங்களுக்கு கிளைகள் இல்லை அப்படின்ற மாரி. எத்தன பேருக்கு பாடி சரவணா ஸ்டோர் ரொம்ப பிடிக்கும். எங்க ஃபேமிலியே நாங்க அங்க தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு அங்க தான் பர்ச்சேஸ். ஒன் டைம் உள்ள போனோமா, ஃபுல் ஃப்ளோர் ஏத்தி இறக்கணுமா, எல்லாத்தையும் பார்த்தோமா, அங்கேயே சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இருப்போம். அப்படின்றது யாராவது இருந்தீங்கன்னா, எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போகும்போதும் ரொம்ப ஹாப்பியா தான் போவோம். ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து கூட்டிட்டு போம்போதுமே நான் ஏதாவது ஒரு பொருள் சொல்லிட்டு தான் போவேன். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா 9 பொருள் பார்த்து வச்சுருவேன். அதனால அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். இதுவரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு, போகும்போது ஒரு ஹாப்பியா கிளம்புவோம் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு போகும்போது நான் தான் ஹாப்பியா கிளம்புவேன்னு நெனைக்கிறேன். மனுஷன் உஷாரா தான் வருவாரு போல. அங்க வந்து என்ன ஆயிடும்னா 2 பேருக்கும் நல்லா முட்டிக்கும். 8த் ஃப்ளோர்ல ஒண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த இடத்துல முட்டிக்கிச்சு அப்படின்னா, விறுவிறுன்னு எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு 6த் ஃப்ளோர் வந்துருவேன். அதுவரைக்கும் ஓகே உனக்கு வேணாவான்னு சொல்லிட்டு அவருமே கம்முன்னு வந்துருவாரு. 5த் ஃப்ளோர் வந்துருவேன். 4த் ஃப்ளோர் வந்துருவேன். அங்க உட்காந்துட்டு ஓன்னு அழுவேன். நான் இதுக்கு தானே வந்தேன். எனக்கு வாங்கி தர உனக்கு மனசு இல்லல்ல. அப்படி இப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுருவேன். மறுபடியும் கீழ போயிடுவோம். பேஸ்மெண்ட் வரைக்கும் போயிடுவோம். அதுவரைக்கும் மனுஷன் வா வாங்கி தரேன்னு சொல்லவே மாட்டாரு. பேஸ்மெண்ட் போயிட்டு மனுஷன் என்ன ஃபீல் பண்ணுவாருன்னு தெரியல. அழாத வா போலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாரு. எனக்கு என்னமோ பேஸ்மெண்ட் போய் தான் வீட்டு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இவ தானே நம்மளுக்கு வீட்டுக்கு சாப்பாடு குடுக்கணும் அப்படின்றதுக்காக கூட்டிட்டு மேல வந்துருவாரா என்னன்னு தெரியல. மேல வந்தா கூட நான் என்ன பொருளுக்கு அழுதனோ அது மட்டும் தான் வாங்கி தருவாரு. எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னு தெரியல. நான் என்ன வாங்க நினைக்க போறேனோ அத விட அங்க வேற ஏதாவது பார்ப்பேன் பார்த்தீங்களா, அது மேல தான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். அதுதான் வாங்கணும்னு தோணும். எனக்கு மட்டும் கிடையாது. கண்டிப்பா எல்லா லேடீஸ்க்குமே இருக்கும். ஆனா அது ஏன் அப்படி தோணுதுன்றது இப்போ வரைக்குமே புரியவே இல்ல. அதே மாரி இந்த விஷயம் யாராவது பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத சொல்லுங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு அது என்ன வேணா இருக்கட்டும். ட்ரெஸ்ஸு, பொருள் எது வேணா இருக்கட்டும். அங்க போயிட்டு நம்ம சொல்லுவோம், "இந்த பொருள் தான்ப்பா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இந்த பொருள் தான்ப்பா நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு இருந்தேன். அச்சோ! நான் இத தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இதே எனக்கு கிடைச்சிச்சு. ப்ரைஸ் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாங்க மாட்டோம். ப்ரைஸ் கம்மியா இருந்தாலும் வாங்க மாட்டோம். அந்த பொருள் தான் நம்ம தேடிட்டே இருந்தாலும் வாங்க மாட்டோம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்தாலும் நம்ம வாங்க மாட்டோம். ஆனா அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் நெறைய வாட்டி அந்த மாரி பண்ணியிருக்கேன். இதுதான் நான் ரொம்ப நாளா ஆன்லைன்ல தேடிட்டு இருந்தேன். இங்க இருக்குல்ல, பாடி சரவணா ஸ்டோர்ல இருக்குல்ல, பார்ப்பேன் ப்ரைஸும் கம்மியா இருக்கும். வாங்கணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துருவேன். ஆனா அத என் ஹஸ்பண்ட் கோவப்படுவாரு. நிஜமா சீரியஸா சொல்லணும்னா. "இத தானே தேடிட்டு இருந்த. இத தானே வாங்கணும்னு நெனச்ச. அப்ப வாங்க வேண்டியது தானே. ஏன் ஒண்ணு பார்த்து பார்த்துட்டு வச்சுர்ற?" அதுக்கப்புறம் "நான் அப்பவே பார்த்தேன் பாடி சரவணா ஸ்டோர்ல. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டி கூட செம்மையா இருந்துச்சு. அப்புறம் ஏன் வாங்கல?" அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அப்ப என்ன சொல்வாரு. அதுதான் நானும் இப்ப கேட்கிறேன். "ஏன் வாங்கல? ஏன் இந்த மாரி பண்ற? புடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துரு." எல்லாத்துக்குமே இத சொல்ல மாட்டாரு. "கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கு. ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னா, அத எடுத்துடு. உன்னால வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிடு" அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா, அந்த மாரி விஷயம் நான் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறமா வாங்கிடுவேன். ஆனா, ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கடி போறப்பலாம் அது இருக்கா? இருக்கான்னு போயிட்டு அந்த செக்ஷன் நம்ம வாங்கறதுக்குன்னு ஒரு செக்ஷன் போவோம். ஆனா, அங்க போமாட்டோம். போன வாட்டி நம்ம பார்த்தோமே, அது இப்பவும் இருக்கா? அப்படின்னு போயிட்டு பார்த்துட்டு, இருந்துச்சுன்னா, ஓகே. அதேமாரி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி ஒரு 2, 3 தடவ போயிட்டு, அதுக்கப்புறம் ஓகே இப்ப எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுப்பேன். ஆனா, ஏன்னே தெரியல. அது ஆரம்பத்திலேயே எடுக்கிற பழக்கம் எனக்கு இல்லவே இல்ல. எத்தன பேருக்கு இப்படி இருக்குதுன்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. புக் செல்ஃப் ஓரளவுக்கு நல்லா அசெம்பிள் பண்ணியாச்சு. இங்க தான் வந்து அந்த கிளாஸ் மிரர் வரும். அந்த கிளாஸ் மிரர் பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற மிரர் வந்து அது போட்டா இது கரெக்ட்டா நிக்கிற மாரி இல்ல. அதனால அத நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நிமித்தும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. கீழ பார்த்தீங்கன்னா 2 டோர் வரும். இப்ப நான் கையில வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாரி 2 டோர் வரும். இது நல்லாயிருக்கும். மிரர் வந்து உள்ள என்ன இருக்கு, இன்சைட்ல என்ன இருக்குன்றது நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள என்ன இருக்குதுன்றது தெரியாது. சூப்பரா இருந்துச்சு. அ ஆன்லைன்ல ரொம்ப நாளா பார்த்து வச்சிருந்தேன். ஸ்டில் லிஸ்ட்ல வச்சிருந்தேன். இந்த வாட்டி தான் அது வாங்கணும்னு இருந்திருக்கு போல. ஃபைனலா நான் வாங்கிட்டேன். ரொம்ப நாள் ட்ரீம் தான் சொல்ல முடியும். அவ்வளோ சீக்கிரம் எனக்கு இந்த பொருள் கிடைக்கல. ரொம்ப நாளா கேட்டு, வீட்ல கேட்டு, அதுக்கப்புறம் எனக்கு அவரு ஒரு டாஸ்க் மாரி ஒண்ணு குடுத்து, நான் அத கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் எனக்கு இத வாங்குறதுக்கே ஓகே பண்ணாரு. நம்ம சின்ராசு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனா பாசக்கார பிள்ளை. இவர்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனா என்ன, கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்குள்ள, அத வாங்கி தரதுக்குள்ள, அதுக்கு ஒரு அட்வைஸ் மழையே எனக்கு பொழிஞ்சிரும். நான் சொன்னேன் இல்லையா, பாடி சரவணா அழுதுட்டே வருவேன். அதுக்கப்புறம் தான் வாங்கி தருவாங்கன்னு. அந்த பொருள் வாங்கி தரதுக்குள்ள அவ்ளோ அட்வைஸ் மழை பொழியும். நானும் அந்த மழையில நல்லா நனைஞ்சுட்டு, ஆனா நான் ஆசைப்பட்டத தான் வாங்கிட்டு வந்துடுவேன். அட்வைஸ் மழை அப்டின்னா ரொம்பலாம் ஓவரா இருக்காது. முக்கியமா 2டே விஷயம் தான் சொல்லுவாரு. நாங்க ரென்டல் வீட்ல இருக்கோம். அதனால ரென்டல் வீட்ல இருக்கிறதுனால நெறைய திங்ஸ் வாங்கி வைக்கிறது அவருக்கு பிடிக்காது. வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டுருப்பாரு. ஏன்னா ஓன் ஹவுஸ் போனதுக்கப்புறமா நம்மளுக்கு புடிச்ச மாரி நெறைய வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நெறைய இந்த வீட்டுக்கு ஏத்த மாரி நம்ம வாங்கிட்டோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு போகும்போதும் அந்த வீடு நம்மளுக்கு ஓகேவா ஆனாலுமே, நம்மகிட்ட இருக்கிற பொருளுக்கு ஏத்த மாரி தான் வீடு பார்க்குற மாரி இருக்கும். அதனால லிமிட்டடா அந்த வீட்டுக்கு ஏத்த மாரி வாங்காம, நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத நெசசரி எது இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அது மட்டும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற என்ன வேணுமோ, நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டு, அந்த வீட்டுக்கு ஏத்த மாரி நம்ம நெறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்றதும் கரெக்ட் தான். நான் அதனால நெறைய விஷயங்கள் நிஜமாவே வாங்காம தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் 2 பேருமே பிளான் பண்ணி அதுக்கு தான் ஓடுறோம். பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில நாமளும் ஒரு சொந்த வீடு வாங்கலாம். எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. எல்லாருக்குமே சொந்த வீடுன்றது ஒரு கனவு. அதுவும் நம்ம சம்பாதிச்சு, நாமளே வாங்குறதுன்றது ஒரு பெரிய கனவு இல்லையா? அந்த பெரிய கனவு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நடந்துராது. கண்டிப்பா நமக்கு, நமக்கான நேரம், நமக்கான பிளேஸ் எல்லாமே கடவுள் குடுப்பாரு. எந்த டைம்ல முடியும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. சடனா எப்ப வேணா முடியலாம். நம்ம கையில கிடையாது. ஒண்ணுமே இல்லன்னா கூட சடனா வாங்கியிருப்பாங்க. நெறைய அமௌண்ட் வச்சிருப்போம். ஆனா வாங்க முடியாத நிலைமையில இருப்போம். ஸோ யாருக்கு என்ன இருக்குதுன்றது யார் கையிலயுமே இல்ல. அது கடவுள்கிட்ட இருக்கு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நம்புனா போதும். ஃபைனலா புக் செல்ஃப் சூப்பரா ரெடி பண்ணிட்டாரு. நிஜமாவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இப்ப டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:30. எப்போ உட்காந்தோம் 8:00 உட்காந்தோம். இப்போ 11:30 இப்போ தான் முடிஞ்சுது. யாராச்சும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி இந்த மாரி பொருள் வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா இந்த டைம் தான் ஆகும். ஸோ இத ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க டே டைம்லயே உட்காந்துருங்க. அந்த டைம்ல நீங்க எல்லாமே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஈவினிங்குள்ள முடிஞ்சிரும். நீங்க லேட்டா ஈவினிங்ல உட்காந்தீங்கன்னா, இந்த மாரி தான் நைட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு நான் குடுக்குற ஒரு சின்ன ஒரு டிப்ஸ், ஐடியாஸ் என்ன வேணா எடுத்துக்கோங்க. இந்த மாரி அசெம்பிள் பண்ற ஐட்டம்ஸ் எது வந்தாலுமே டே டைம்லயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜ் பக்கத்துல அந்த டேபிள நகர்த்தி இந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துல தான் வைக்கலான்னு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நானே செஞ்சது. இது ஆக்சுவலா என்ன பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் அடுப்பு வரும்போதும் அது பாக்ஸ் குடுத்தாங்கல்ல, அந்த பாக்ஸ்ல நான் இத ரெடி பண்ணேன். நெறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன். கிராஃப்ட் ஒர்க் வேணும் அப்டின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஒண்ணுமே இல்ல. ஒரு டபுள் சைட் டேப் போட்டு தான் நான் ஒட்டியிருந்தேன் இந்த வால்ல. இப்போ வரைக்குமே நின்னுட்டு இருந்துச்சு. எல்லாமே டபுள் சைட் டேப்ல தான் நான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா இது ரென்டல்ல இருக்கிறதுனால நம்ம ஆணி அடிக்கக்கூடாது இல்லையா? அதனால ஃபுல்லாவே எதுனாலுமே நான் டபுள் சைட் டேப்ல தான் ஒட்டியிருப்பேன். அது வால்க்கும் எதுவும் ஆகாது, பெயிண்ட்டுக்கும் ஒண்ணுமே ஆகாது. ரொம்ப வருஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இத நான் வேற எங்க வைக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போதைக்கு நான் இந்த புக் ஷெல்ஃப் மேலேயே வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அது பிளான் ஏதாச்சும் பார்த்துட்டு நான் வைக்கலான்னு இருக்கேன். ஃபைனலா அந்த புக் ஷெல்ஃப் ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு அந்த கிரீன் பிளான்ட் வச்சா நல்லாயிருக்கும்னு நெனச்சு வச்சிருக்கேன். பார்க்கலாம். இது எப்படி வேணா ஃப்யூச்சர்ல சேஞ்ச் ஆகலாம் மறுபடியும். அப்புறம் அந்த டபுள் சைட் டேப் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது சூப்பரா இருக்கும். நிஜமாவே செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு
2-3 இயர்ஸாக அந்த செவுத்துல தான் இருக்குது. இப்போ வரைக்குமே அது விழவே இல்ல. அந்த டேப் என்ன நேமுன்றத நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷனில குடுக்குறேன் பாருங்கள். அந்த டேபிள் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு பக்கத்தில் சேர் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இங்கேயே இருக்கட்டும், கார்னரா இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கே பண்ணியிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் இது சேஞ்ச் ஆகனாலும் ஆகலாம். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணிடுறேன். கண்டிப்பா இது ஃபுல்லா க்ளீன் பண்ற வீடியோ நான் காட்டுனேன்னா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடும். ஏன்னா, நான் இப்பவே 11:30, 12:00 ஆயிடுச்சு. அதனால நான் சட்டுன்னு க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன். எப்படி இருக்குதுன்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா டேபிள் அவுட்புட் இதுதான். சின்னதா கொஞ்சம் மணி பிளான்ட் மட்டும் ஒரு ஓரமா வைக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இது நோட் பண்ணீங்களா? இந்த பூனைக்குட்டி பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட என் தங்கச்சியோட பர்த்டே விலாகில் ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நான் சொல்லியிருப்பேன். சூப்பராக இருக்குது, அது அமுக்குனா சவுண்டு கேட்கும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஃபைனலாக இது எனக்கு கிடச்சிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. கரெக்டாக இந்த நேரம் பார்த்து வந்ததுனால நான் இதை இங்கே வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ஒரு சவுண்டு வரும், இது அமுக்குனா சவுண்டு வரும். அது நான் இதில் கேட்காது. நான் கண்டிப்பாக இதை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணேன், நான் போடுறேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அதை அங்கே வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் வளர்க்குறதெல்லாம் இஷ்டம் கிடையாது. அது இல்லாமல் ரென்ட்டில் இருக்கிறதுனால நான் அதை பண்ண மாட்டேன். இந்த டேபிள் கீழே இனிமேல் வந்து ஹெல்மெட்டு, பேக் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போதைக்கு ஹஸ்பண்ட் நான் மிரர் கீழேயே வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அது கீழேயே நான் வச்சிடுறேன்ட்டாரு. இப்போ வாங்க புக் செல்ஃப் பார்த்துடலாம். நீங்கள் யோசிக்கலாம், புக் செல்ஃப் சொல்லிட்டு நீ வேறு என்னமோ பண்ணிகிட்ருக்கியேம்மா அப்படின்ட்டு. இங்கே தாங்க பிளான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த புக் செல்ஃப் ரெடி பண்ணி வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த மிரர் டோர் இருக்கிறதுனால நான் வேறு பிளான் பண்ணிட்டேன். என்கிட்ட க்ராக்கரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது தான். எனக்கு மோஸ்ட்டாக இது தான் கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சிடலாம் நம்ம அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும். ஸோ புக்ஸ் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்கலாம் ஒன் டைம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் வந்து எனக்கு இந்த பைபிள் கிஃப்ட் பண்ணா, ரொம்ப நல்லாயிருக்கும் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ஆனால் இது வந்ததுலேருந்து ஒரு புக் கூட நான் வாங்கவே இல்லை. நான் இன்னும் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இது நான் படிச்சிருக்கேன். ஆனால் வந்து நான் இந்த பைபிள் வந்ததுக்கப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணதே இல்லை. எங்கள் வீட்டு மேலே ஒரு பொண்ணு இருந்தா, சுபான்னு சொல்லிட்டு. அவள் வந்து பைபிள் வச்சிருப்பா. எப்போ பாரு பைபிள் தான் படிப்பா. அப்படி என்னடி இருக்குது அதில் அப்படின்னா, நீ ஒன்ஸ் படித்து பாரு, அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாள். நானும் படிச்சிருக்கேன். ஆனால் அவள் சொன்னதுலேருந்து எனக்கு இன்னும் படிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கான டைம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி என் ஃப்ரெண்டு இதுக்கு கொடுக்கவும், சரி ஓகே படிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். பார்க்கலாம் அதுக்கு எப்போ எனக்கு டைம் வரும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக எனக்கு புக்ஸ் படிக்கணுன்ற ஆசை இருக்கனால ஒரு நாள் ஃபுல் லைப்ரரி மாதிரி வைக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் நான் அடிக்கிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் இன்னும் பயந்துட்டார். ஓஹோ, இப்போ நீ இது வாங்கலான்னு பிளானில் இருக்கியா, இன்னும் நிறைய வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அப்போவே அவர்கிட்ட சொல்லிட்டேன், எப்படியும் நான் இது வாங்க போகிறதில்ல, எனக்கு யார் கிஃப்ட் பண்ணாலும் இதை தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்குன்றது அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியல போங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மனுஷன் பீதியில் உட்காந்துட்டு இருந்தார், இன்னும் என்னென்ன வாங்க போகிறா அப்படின்ட்டு. எல்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு குறை இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிராஸோட அந்த உருளி வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை அங்கே போய் வச்சுட்டேன். அவ்வளோதான், இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுட்டு ஃபைனலாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட்ற டைம் பார்த்தீங்கன்னா எப்படியோ 1:00 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே, வீட்டில் நீங்கள் எந்த ஒரு க்ளீனிங் ஒர்க்கு இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா, பெரிய ஃபுல் ப்ராசஸான ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா, முன்னாடியே வந்து உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ டின்னரோ ரெடி பண்ணி வச்சுடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஆஃப்டர்நூன் பண்ண ரைஸ் அண்ட் எறா தொக்கு, அது நைட்டுக்கு கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணேன். ஆனால் நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காக ரைஸே பண்ணிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சமைக்கலாம் முடியாது. நல்ல வேளை மதியானம் சமைச்சது எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த டிப்ஸு அது நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. இதை நிஜமாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு வெளியே போயிடுங்க. அதேமாதிரி வீட்டில் ஏதாவது ஒர்க் அதிகமாக இருந்தாலுமே முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமும் வீடியோ நான் கண்டினியூ பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதக்காரங்க வம்புக்கு வந்துடுவாங்க. நான் யாரையும் வம்புக்கு இழுக்கலப்பா, நான் பாட்டம் 7 சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்களும் நான்வெஜ் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் லாங் வீடியோ கம்மிங் சாட்டர்டே வரும். மறக்காமல் பாருங்கள். எவ்ரிடே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், பாருங்கள்.